பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஏன்னா நான் இது வந்ததுலேருந்து நான் ஒரு 2 வருஷம் ஆச்சு இங்கே வந்ததுலேருந்து இந்த ஒரு பெரிய பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். பிரதர், சவுதி அரேபியாவோட இதுக்கும் சொல்லுங்க, இந்தியாவுக்கும் கம்பேர் பண்ணி பேசுங்க அப்படின்ற ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஸோ அதனால இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப தேவைப்படுறது. ஸோ நீங்கள் வந்து சவுதி அரேபியாவுக்கு டெலிவரி ஜாப் வேலை தேடுறீங்க இல்லை வர போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சவுதியில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி சவுதி அரேபியாவுக்கு போகணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ அனுப்புங்க. அவங்களுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நான் சொல்கிற ஒரு 5-6 டிப் சொல்லுவேன். இந்த 6 டிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்க, வாங்க வீடியோக்கு. ஃபஸ்ட்டு இதில் நான் வந்து ஒரு 5 முக்கியமான விஷயத்த இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக தெரியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு. இந்த டெலிவரி ஜாப்புக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக இதை மறக்காமல் அனுப்புங்க. ஸோ நீங்கள் டெலிவரி ஜாப்புக்கு வாரீங்க, பைக்கோ சரி காரோ சரி வாரீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இன்ஃபர்மேஷன் வீடியோஸோ இல்லை பண்ணி வீடியோஸோ இல்லை டெலிவரி ஜாப் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க, சரிங்களா? ஸோ வீடியோட ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது ப்ளஸ் நம்ம சாட் ஜிபிடி, ஜெமினி, ஸோ இதுகிட்ட இருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு வாரீங்க, டெலிவரி ஜாப்புக்கு வாரீங்க அப்படின்னா டெலிவரி ஜாப்பு, காரு, எதுனாலும் ஹவுஸ் டிரைவர் எதுக்கு வாரீங்கனாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோடு, டிராஃபிக்கு, அப்புறம் வந்து ஃபைனு, சரிங்களா? ஸோ இதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம ஊரில் நீங்கள் டெலிவரி பண்ணியிருப்பீங்க, இல்லை பண்ணலனாலும் நீங்கள் எப்படி இருக்குன்னா நம்ம ஊர் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், ரோடு ரொம்ப சின்னதாக இருக்கும், சரிங்களா? ரோடு சின்னதாகவும் இருக்கும், சொல்ல முடியாத அளவுக்கு டேமேஜாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கே பார்க்குற ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ரோடுனா இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இங்கே முதல்ல ஷாக் ஆகிறது ரோடில் தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும். எப்படின்னா இப்போ 100% நீட்டாக இருக்குமான்னு கேட்டால் அது நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம ஊருக்கு கம்பேர் பண்ணால் குறைஞ்ச 90% நீட்டாக இருக்கும். ஸோ ரோடும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். அதுதான் இப்போ நீங்கள் இந்த ரோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோவே நிறைய காமிச்சிருப்பேன். ஸோ ரோடு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி டிராஃபிக் இங்கே பெருசாக இருக்காது. என்னதான் டிராஃபிக் ஆனாலும் அதை எப்படி சொல்ல டக்குன்னு கிளியர் பண்ணுறதுக்கான இங்கே வழிகள்லாம் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் ரோடு, அதுக்கப்புறம் ஃபைனுங்க. இதுதான் இருக்கலே ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நோ பார்க்கிங்னா நீங்கள் வண்டி விட்டுருப்பீங்க. ஆனால் இங்கே நோ பார்க்கிங்லாம் வண்டி விட முடியாது. நோ பார்க்கிங்கில் வண்டி விட்டால் டக்குன்னு ஃபைன் வந்துடும். ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ தான், ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி நம்மளுக்கு ஃபைன் தர வச்சுருவாங்க. ஒன்று. ரெண்டாவது சிக்னல் ஜம்பிங். நம்ம ஊர்லேயுமே சிக்னல் ஜம்பிங் பண்ணால் ஃபைன் உண்டு. ஆனால் அது நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். பெரும்பாலும் அப்படி கிடையாது. எங்கேயுமே ஃபைன்ஸ் எல்லாம் அடித்து நான் பார்த்த கிடையாது, சரிங்களா? ஆனால் இங்கே வந்து நீங்கள் சிக்னல் ஜம்பிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேமரா ஃப்ளாஷ் அடிச்சிச்சுன்னா குறைஞ்சது ஒரு 3000 ரியால் நம்மளுக்கு ஃபைன் வந்துடுங்க. ஸோ 3000 ரியால் நம்ம ஊர் காசுக்கு 60,800 அந்த சம்திங் மேலே போயிடும். 68,000 அந்த சம்திங் போயிடும், சரிங்களா? ஒரு ஃபைன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீட், அந்த ஸ்பீடை பொறுத்து ஃபைன் வருங்க. இப்போ 90லலாம் போனோம், 95லலாம் போனோம்னா ஒரு 80 90 அந்த சம்திங் வரும். 90 ரியால், சரிங்களா? ஒரு காசுக்கு 2000 அந்த வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபைன்ஸ் இருக்குது, சரிங்களா? நோ பார்க்கிங் இருக்குது, சிக்னல் ஜம்பிங் பண்ணிங்கன்னா இருக்குது, ஓவர் ஸ்பீடிங் இருக்குது, அப்புறம் எல்லோ லைன் கிராசிங் இருக்குது, அப்புறம் ஜீப்ரா லைனில் நீங்கள் வண்டி விட்டிங்கன்னா அதில் ஃபைன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபைன். ஸோ வயலேஷன் ரோடு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியா வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டுங்க. ஏன்னா எல்லாருமே ப்ராப்பராக எல்லாருமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் பெருசாக நடக்காது. இந்த டிராஃபிக்கு சொல்கிறேன், சரிங்களா? 1-2 நடக்கும். இப்போ 100% இங்கே அப்படின்னா அந்த சிக்னல் ஜம்ப் நடக்கிறதுனால ஆக்சிடென்ட் நடக்கிறதுலாம் இருக்கா? நம்ம இந்தியாவில் சிக்னல் ஜம்ப் பண்ணுறதுனால நடக்கிற ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. நான் கூகுள் ஜெமினி என்ற சொல்லும் போது எனக்கே இவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குதாடா, ஆனால் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஆக்சிடென்ட் நடக்குது, சரிங்களா? ஸோ இதுதான் மொதல் விஷயம். ரோடு வந்து இந்தியாவுக்கு இங்கேயும் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே சூப்பராக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வண்டிக்கு பெருசாக டேமேஜ் ஆகாது. நம்ம இந்தியா ரோட்லலாம் வண்டி ஓட்டினீங்கன்னா வண்டி உடனே டேமேஜ் ஆகும்.
இங்கே அந்த பிரச்சனை இருக்காது. ஃபைன் வயலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இது எவ்வளோ பரவாயில்ல, ஏன்னா இந்தியாவில் அந்தளவுக்கு ஃபைன்ஸ் பெருசாக வராது, வந்தாலுமே அது பெரிய அமௌண்ட்டாக இருக்காது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, ஒரு ஃபைன் விழுந்தாலும் அது பெருசாக விடும். ஸோ மினிமம் ஃபைனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கட்டினாலும் 2000 மேலே தான் கட்டுவீங்க, சரிங்களா. ஆனால் தேவையில்லாமல் போலீஸ் நம்மக்கிட்ட வந்து ஃபைன் வாங்க மாட்டாங்க, அதை நான் சொல்லிடுறேன். சவுதியில் அது ஒரு பெஸ்ட் என்னென்னா, போலீஸ் நம்மளை நிப்பாட்டி செக் பண்ணுறாங்கன்னா காசு கொடு அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே கிடையாது. எதுனாலுமே ஃபைன் தான், ஆன்லைன் ஃபைன் தான், ஆன்லைனில் ஃபைனை போட்டு விட்ருவாங்க. ஒரு ஆர்டர் வந்துருச்சுங்க, ஓகே போகிற வழியா போகும்போது அப்படி பிக்கப் பண்ணிட்டு போயிடும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை இங்கே சவுதியில் இருக்காது. ஐயோ போலீஸ் பிடிச்சாங்கன்னா காசு கேட்பாங்களே கொடுக்குறேன், அந்த பிரச்சனை இங்கே சவுதியில் கிடையாது. ரெண்டாவது தேவையில்லாமல் எதுக்குலேயுமே பார்த்தீங்கன்னா காசும் கேட்க மாட்டாங்க. தப்பாக வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைன் வரும். ஆனால் இங்கேயுமே 1-2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும், அந்த டார்கெட்டை முடிக்கிறதுக்கு நம்ம சரியாக வந்தாலும் நம்ம பிடிச்சி ஃபைன் போடுறது இங்கே இருக்குது. ஆனால் நம்ம இந்தியா கம்பேர் பண்ணால் ஒரு 2% இங்கே இருக்குது, சரிங்களா. அந்த 2%ல் நான் அதிகமாக மாட்டியிருக்கேன். அதான் நான் இந்தியா வந்தோன்னே அந்த வீடியோலாம் போடணும்னு வச்சுருக்கேன். அது நிறைய வீடியோஸ் இருக்குது, இங்கே இருக்கும்போது நான் போட்டால் அது பிரச்சனையாயிரும் எனக்கு. ஸோ இந்தியா வந்து தான் அந்த வீடியோஸ்லாம் போடணும்னு வச்சுருக்கேன் கண்டிப்பாக, சரிங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு ரோடு, அப்புறம் வயலேஷன், ரோடு டிராஃபிக் வயலேஷன், இதுதான் ரொம்ப முக்கியம். வாரீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்க, ஏன்னா இங்கே ரொம்ப அதுவுமே நம்ம ஊரில் ரைட் ஹேண்டில் ஓட்டுவோம், இங்கே லெஃப்ட் ஹேண்டில் ஓட்டுவோம். அதையும் சரிங்களா, அதையும் யோசிச்சு தெரிஞ்சுவிங்க. ஏன்னா நம்ம ஊரில் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டிரைவிங் பண்ணி பழகிருப்பீங்க. ஆனால் இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா திடீர்னு லெஃப்ட் சைடு மாற்றி விட்றதும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ ரெண்டாவது முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுங்க. ஏன்னா இப்போ இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது சவுதி அரேபியாவில் வந்து தமிழ்நாட்டுக்கும் சவுதி அரேபியா கம்பேர் பண்ணால் கிளைமேட் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் மினிமம் இப்போ எப்படி சொல்லலாம், இப்போ ஒரு மணிக்கெலாம் வெளியே வரீங்கன்னா 29 டிகிரி 30 டிகிரியில் தான் ஸ்டார்ட்டே ஆகும் வெயில், சரிங்களா. அப்படி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 48 டிகிரிலேருந்து 50 டிகிரி வரைக்கும்லாம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வெயில் அடிச்சிச்சுன்னா, சரிங்களா. ஹீட்டு சொல்கிறேன். அதே மாதிரி மழை பெஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அடி தான் அடித்த மாதிரி இருக்கும், ஒரு சல்லுன்னு மழை பெஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் டக்குன்னு மழை பெருசான மாதிரி ஆயிரும், சரிங்களா. அந்த டைமில் ரோட்டில் வண்டி ஓட்ட முடியாது. நம்ம வீடியோ தான் நிறையாட்ட காமிச்சிருப்போம். மழை டைமில் வந்து ஒரு லீவ் ஆயிரும், ஒன்று கம்பெனி லீவ் கொடுத்துருவாங்க, ரெண்டாவது பசங்க வெளியே எங்கேயா இருந்தால் பொறுமையாக உருட்டிட்டு வந்தாலும் கூட பரவாயில்ல அப்படி சொல்லுவாங்க. இல்லைன்னா டோ வண்டின்னு ஒரு வண்டி இருக்கும், சரிங்களா. வண்டி ஆக்சிடென்டான தூக்கி போட்டு போகிறக்கு ஒரு வண்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வண்டியை அனுப்பி விட்டுலாம் ரெக்கவர் பண்ணவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் கேம்பஸ்லேயே அந்த மாதிரி ரெக்கவர் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ரோடு அந்த அளவுக்கு வலுவழுப்பு தன்மை இருக்கும். ஏன்னா ரோட்டில் அந்த பெட்ரோல் ஆயில் புகை, சரிங்களா, அதெல்லாம் ரோட்டில் படிஞ்சு அதில் தண்ணி போட்ட உடனே ஆயில் மாதிரி ஆயிரும். ஸோ வண்டி மூவே பண்ண முடியாது. ரெண்டாவது காரில் வரவங்க ஸ்லோ பண்ண மாட்டாங்க. பைக்குக்கு சொல்கிறேன், பைக்கு போகுதுன்னா அதுக்கேற்றாலும் அவங்க இதே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஆக்சிடெண்ட் ஹெவி ஆகும் அந்த டைமில் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இந்த மழை பெய்கிற டைமில் வெதர் டைமில் வந்து பிரச்சனை இருக்குங்கிறதுனால அதையும் பார்த்துங்க. ரொம்ப முக்கியம் அதுதான், வெதர் டைம் தான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம மற்ற எல்லாம் கூட பழகிடும், இந்த வெதர் டைம் மட்டும் பழக முடியாது இங்கே, சரிங்களா. வெயில். ரெண்டாவது காற்றுங்க, காற்றுக்கெலாம் சதி பண்ணுமாடான்னு கேட்டால் இங்கே காற்று கூட சதி பண்ணும். ஏன்னா அடிக்கிற காற்று அப்படி இருக்கும். ஒரு காற்று சல்லுன்னு தள்ளுதுன்னு வைங்க, இந்த சைடு என்ன போனாலும் நம்மளை சரிச்சு விட்டுரும், சரிங்களா. அப்படியே நம்ம கீழே விழுந்துரும். அந்த வண்டிக்குள்ளேயோ இல்லை வண்டிக்குள்ளேயோ சில ஹைவேல போகும்போது காற்று வண்டியவே தூக்கி வீசிடுமாமா, சரிங்களா. இது நான் பார்த்த கிடையாது, கேள்விப்பட்டதை வச்சு சொல்கிறேன். காரே பிரட்டி போட்ட வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், சரிங்களா. அடிக்கிற காற்று காரே பிரட்டி போட்டுருமாமா. அப்போது இருக்கலே நான் வந்து அனுபவிச்சது என்னென்னா காற்றுங்க. ஏன்னா நான் ஒரு நல்ல பெரிய பில்டிங் பக்கத்தில் நின்று அந்த காற்று அங்கே சுழல் மாதிரி சுழண்டு வண்டி தரையில் படாத அளவுக்கு ஒரு மாதிரி ஸ்கிட்டாகி கீழே சரிஞ்சு விழுந்துட்டேன். வண்டி சரிஞ்சிட்டு தூக்க முடியல, ஏன்னா ஒரு சைட்லேருந்து காற்று அடிச்சுட்டே இருக்குங்கும் போது தூக்க முடியல. நான் உடனே அந்த காற்று போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் வண்டியை தூக்கிட்டு வந்தேன். இல்லை இன்கேஸ் அது பக்கத்தில் ஒரு லாரி வந்து நின்றுட்டுனா அந்த காற்றை மறைச்சிருமோ, அந்த டைமில் நம்ம தூக்கிடலாம். ஸோ அந்த மாதிரி தூக்கிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் இதுதான் கிளைமேட் ரொம்ப முக்கியம். அது குளிர் நினச்சிங்கன்னா நம்ம ஒரு 5 மாதம் பாலைவனத்தில் சென்டரில் படுத்த மாதிரி இருக்கும். மிச்சம் இருக்க ஒரு 4 மாதம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அண்டார்டிகாவில் போய் நம்ம சொறி விட்டா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதம் அப்படி தான் இருந்துச்சு, சரிங்களா. இப்போ முடிய போது இன்னொரு 10-15 நாளில் குளிர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வெயில் திரும்ப ஸ்டார்ட் ஆயிரும், சரிங்களா. கொஞ்சம் வார்ம் ஆகும், அதுக்கப்புறம் வெயில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். இந்த ஏப்ரல் கடைசி மேலெல்லாம் பார்த்திங்கன்னா குளிர் பட்டையை கிளப்பிடும், அப்படி இருக்கும். ஸோ இது ரெண்டாவது ஆர்டருங்க. இது எவ்வளோ தூரம்னா
காமிக்கிறேன். மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் டெக்னாலஜி, அப்புறம் நேவிகேஷன். சரிங்களா, இது வந்து நான் கூகுள்லேருந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்மளோட ஜெமினி இருக்காப்புலாம் அவர் தான் எனக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணாப்புல. ஏன்னா இது ஒரு முக்கியமான வேல்யூபிளான விஷயம் தான். நீங்கள் வந்து ஹவுஸ் டிரைவராக இருந்தாலும் சரி, ஃபுட் டெலிவரி ஜாபில் இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது டெலிவரிக்கு வந்திருந்தாலும் சரி, இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் நல்லா தெளிவாக புரிஞ்சுவீங்க. நான் நம்மளோட வீடியோலேயே நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். ஸோ கூகுள் மேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்து கூகுள் மேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்க தெரிஞ்சிருக்கணும், நல்லா ப்ராப்பராக பார்க்க தெரிஞ்சிருக்கணும். ஃப்ளைஓவர்லேருந்து எல்லாமே நல்லா ப்ராப்பராக பார்க்க தெரிஞ்சிச்சுன்னா இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கான ரீசன் கூட இதுதான். நான் இப்போ அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டாக போகும். சரிங்களா, இதில் ப்ராப்பராக கூகுள் மேப் பார்க்க தெரியல அப்படின்னா இதில் கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவே இல்லை, சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆகலை அப்படின்னா குறைஞ்ச ஒரு 20-25 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு வர்ற மாதிரி ஆயிரும். இப்போ ஆல்ரெடி டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்தில் கொடுக்கணும்னு இருக்குங்க. நீங்கள் ஒரு எக்ஸிட்டோ இல்லை ஒரு இன் அவுட்டோ இன்னும் நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க, பிரேக் அவுட் பண்ணிட்டீங்க, இல்லை மறந்துட்டீங்க, விட்டுட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது 15 கிலோமீட்டர்லேருந்து 16 கிலோமீட்டர் அவுட் அடிக்கிற மாதிரி ஆகிட்டுருந்துங்க. ஸோ அதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிரும். அப்போ டெலிவரி வந்து ஃப்ரீ டெலிவரியாக போயிடும். ஃபைன் நம்மளுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் ஸ்ட்ரெஸ் ஆகும், டைம் லேட் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நேவிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ மேப் பார்க்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு 20-30% இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருந்தாலும் ஓகே தான். ஏன்னா கூகுள் மேப்பில் டைப் பண்ண தெரியணும் நம்மளுக்கு தான். ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நேவிகேஷன். அப்புறம் மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுவும் ஏன்னா நிறைய பேருக்கு அதில் மொபைலில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஜிட்டாவது இருக்கணும். ஒரு 30% நம்மளுக்கு அந்த ஷார்ட்கட் கண்டுபிடிக்கிறது நேவிகேஷனில், அந்த மாதிரி விஷயங்கள், எங்கே சிக்னல்ஸ் இருக்குது, எங்கே இப்போ டிராஃபிக் ஆகிருக்கு, இந்த மாதிரி விஷயம். நான் இந்த மாதிரி கிறுக்கன்லாம் இருப்பான்லி. சரிங்களா, அவன் இண்டிகேட்டர் எதுவும் போடல. இவனை சொல்ல நான் இன்னொருத்தன் அந்த ஒயிட்டில் இதில் போனாம்ல, அவனை குண்டாய எப்படி இடிக்கிற மாதிரி வந்து போனான் பார்த்தீங்களா. ஏன்னா அவன் ஒரு கையில் ஃபோன் நோண்டிட்டு இருப்பான், இன்னொரு கையில் இந்த சைடு மிரர் பார்த்துருக்க மாட்டான். இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது. நம்ம கரெக்டான வேலை தான் வந்துட்டு இருந்தோம். அது நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, எல்லாம் மேலே இருக்கும், பார்த்துப்போம். ஸோ நேவிகேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி நான் வந்து சொல்லாண்டான்னு தான் நினச்சேன். ஏன்னா நம்ம இங்கே அந்தளவுக்கு ஒன்றும் இந்த கண்ட்ரியை விட கம்மியான ஒன்றும் இல்லை. பட் இந்த கண்ட்ரியில் இன்னொரு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா கார்டு. சரிங்களா, இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுவீங்க, ஒன்று ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா வர வச்சு அவங்களுக்கு கூகுள் பே, இல்லை ஃபோன்பே, பேடிஎம், இல்லை கேஷ் அந்த மாதிரி இருக்கும். கார்டு மிஷின் யாருமே வச்சுருக்க மாட்டாங்க. இந்தியாவில் வந்து டெலிவரி பண்ணுறவங்க கிட்ட கார்டு மிஷின் இருக்காது. சரிங்களா, NFC மிஷின் இருக்காது யாருக்கிட்டுமே. பட் இங்கே மெஜாரிட்டி, இங்கே மோஸ்ட்லி எல்லா ரைடர்ஸ்ட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கார்டு மிஷின் வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் சொல்லலை, மோஸ்ட்லி. சரிங்களா, எங்கள் கம்பெனிலலாம் கிடையாது. ஏன்னா எங்கள் கம்பெனியில் அதை கேர் பண்ணிவிட்டு அப்புறம் அதை தூக்கிட்டாலேங்கிறதுனால முந்தி இருந்துச்சு. நாங்கள் ஜாய்ஸில் ஒர்க் பண்ணும்போது கொடுத்தாங்க, ஆனால் அது யாருமே கேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சார்ஜ் போட மாட்டாங்க. இல்லை அது தூக்கிட்டாலே ரொம்ப எரிச்சலுங்க. சர்வர் இஷ்யூ ஆச்சுன்னா லேட் ஆகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தனால அதை யாரும் கேர் பண்ணல. ஆனால் மெஜாரிட்டி நிறைய பேர்ட்டு அந்த கார்டு டேப் பண்ணுற மிஷின் கையில் வச்சுருப்பாங்க. ஸோ கார்டில் பே பண்ணுவாங்க. ஆப்பிள் பே இருக்கும் இங்கே. சரிங்களா, இங்கே மேட் பே, விசா பே, அப்புறம் யூனியன் இந்த மாதிரி யூனியன் பேங்க், யூனியன் பே, இந்த மாதிரி நிறைய பே இருக்குது இங்கே. ஸோ அதுலேருந்து பே பண்ணுவாங்க. STC பே, நம்ம ஊரில் கூகுள் பே இருக்க மாதிரி இங்கே STC பே, அப்புறம் ஃபோன்பே இல்லை, இந்த மாதிரி நிறைய பே இங்கே இருக்குது. நான் உங்களுக்கு அவ்வளோத்தையும் இதில் ஸ்க்ரீன் போடுறேன். ஸோ அதனால் இங்கே வந்து பேமெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் நம்ம ஊர் விஷயத்தை விட. ஆனால் இங்கே சில்லறை மாற்றுற விஷயம் ரொம்ப கஷ்டம். நம்ம இந்தியாவில் சில்லறை மாற்றுற விஷயம் ரொம்ப சிம்பிள். சப்போஸ் கஸ்டமர் 500 ரியாலில் தந்து சில்லறை மாற்றிடுவானா, இங்கே நாங்களாம் ரொம்ப முடிச்சு அந்த காசே வேண்டாண்டா, ஃப்ரீ ஃபுட் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நானும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நானும் சில நாள்லாம் 45 ரூபா ஃபுட்டாக தான் இருக்கும். சரிங்களா, 500 ரூபாவையும் ஒரு 20 ரூபாய்க்குள்ள வந்துட்டு மாற்றிடுவாம்மா. நம்ம 20 ரூபாய்க்கு ஒரு கடையில் போய் 500 ரியாலில் கொடுத்தா தரமாட்டேன். அப்போ நான் சொல்லுவேன், ஓகே நீங்கள் வச்சுக்கிங்க, உங்கள்கிட்ட பேமெண்ட் இருக்குன்னு எனக்கு STC பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல கொடுத்துருக்கேன். பல இடங்களில் காசை வாங்கியிருக்கேன், சில இடங்களில் வாங்கின கிடையாது. ஏன்னா அவங்க மறந்துடுவாங்க, நம்மளும் அது சில பல நாட்கள் ஆகணும் மறந்துடுவோம். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேமெண்ட் விஷயத்தில் இந்தியா பெஸ்ட்டுங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம அதை பேமெண்ட் பண்ணிடலாம், எப்படியும் வாங்கிடலாம். ஆனால் இங்கே போய் வாங்க முடியாது. ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் அடித்தா அவங்க அதை போடவே மாட்டாங்க. நம்மளை ஏமாற்றணும்னு நினச்சி நிறைய பேர் சுற்றுவாங்க.
நேவிகேஷனில் சவுதி அடிச்சுக்க வாய்ப்பே கிடையாது. சவுதி பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு லொக்கேஷன் கேட்கணுன்னா அதை சொல்கிற கொண்டு நமக்கு விடிஞ்சு அழுத்து போகிறோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இமீடியட்டாக டக்குனு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்பி விட்ருவாங்க. அந்த லொக்கேஷனுக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் இங்கே வந்து பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம இந்தியாவில் சின்ன நம்ம தமிழ்நாட்டில் குட்டி குட்டி தெருவுக்குள்ளே பெரிய பெரிய வீடு இருக்கும். அதில் குட்டி வீட்டுக்குள்ளே லொக்கேஷன் தருவான். அதெல்லாம் கண்டுபிடிச்சி போக முடியாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே மெஜாரிட்டி பெரிய பெரிய வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்கிறதால கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நேவிகேஷன் கண்டிப்பாக பார்த்துக்கணும். சரிங்களா? இதுதான் 3வது